ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாய்சனஸ் லவ் சீரீஸ் எபிசோட் 9 பார்ட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? பிரேமு அவங்க அம்மா கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பேட்டுக்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டைமுமே கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. பிரேமு பவ்வோட தோளில் அப்படியே சாஞ்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீட்டா ஓடி வராங்க. என்னாச்சு? பிரேமு அழுதுகிட்டே ஃபோனில் பேசினாலே என்னன்னு சொல்லி கேட்கவும் பவுமே சொல்கிறாங்க, நாங்களுமே அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பவு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு பிரேம பேட்டு கூட பிரேக்கப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சீட்டா, ச்சே என்னம்மா ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்கல்ல. பிரேம அவங்களால ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண வைக்க முடியலைன்னுட்டு இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்களே, என்னம்மா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சீட்டாவுமே சொல்கிறாங்க. அப்போது பிரேமுமே சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் லவ் பண்ணுறதை ஏற்றுக்க முடியலை, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் ரொம்பவே அழுகுறாங்க. உடனே டேன் சொல்கிறான், நீ என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் எப்போவுமே உன் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரேமை சமாதானப்படுத்திட்டு பிரேம் கூட அவ்வளோ சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. பிரேம் அழுகிறத பார்த்து அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக அவங்களுமே அழுகுறாங்க. அப்போ சீட்டை சொல்கிறாங்க, நீ இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேம், இல்லை நான் இன்னுமே டைம் எடுத்தா அது இன்னுமே மோசமாக தான் போயிட்டுருக்கும். இது இப்போ மட்டும் கிடையாது, இது எப்போவுமே எனக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் லேட் பண்ண இன்னுமே கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பிரேமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்க இன்னொரு பக்கம் அவங்க ஒரு ரிங்கு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை நான் எல்லோரும் முன்னாடியும் உனக்கு போடணும் அப்படின்னு நினச்சேன், பட் இப்போ முடியாது போலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பிரேம் அழுகிற சத்தம் கேட்டதும் பேட் ஓடி வந்து, என்னாச்சு உனக்கு, நான் இருக்கேன், நீ ஏன் அழுகிறன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, ஆனால் இனி என்னால் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பேட்டு, ஏன் இருக்க முடியாது, நம்ம எப்போவுமே ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லவும் பிரேமு, இல்லை என்ன மன்னிச்சிரு, என்னால் ஸ்ட்ராங்காலாம் இருக்க முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வேணும்னா நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லவும் பேட்டு பிரேமோட கையை பிடிச்சிக்கிட்டு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம், நீ உன்னோட நம்பிக்கையை விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, நீ என்னோட பேரண்ட்ஸை விட்டுட்டு வர சொல்கிறியா, என்னோட பேரண்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக என்ன நடந்துக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும் பேட்டுக்குமே எல்லாமே புரிஞ்சிருது. சரி நானுமே புரிஞ்சுக்கிறேன், அப்படின்னா இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குமே பிரேமு, இல்லை வேறு வழியே இல்லை, இதில் என்ன பண்ணாலும் அது நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அது நமக்கு தான் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே பேட்டு, பரவாயில்ல அந்த வழியை நம்ம 2 பேருமே ஒன்றா ஃபேஸ் பண்ணலாம், அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கலாம், இது எல்லாத்தையுமே கடந்து வரலாம், நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கலாம், ஒன்றா இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பிரேமுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. நீ என்னை நம்பு, நம்ம இதை சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாலும் பிரேமு ஆல்ரெடி அவங்க தான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பேட்டையுமே பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ பிரேமுக்கு பேட்டு சொன்ன எதுவுமே கேட்கல, எதையுமே அவங்க ஏற்றுக்கலை. பிரேம அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்களோ அதைத்தான் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இதை ஸ்டாப் பண்ணுறது தான், இதை நிறுத்துறது தான் இதுக்கான ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா இன்னுமே நிலைமை ரொம்பவே மோசமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பிரேமு, என்னை மன்னிச்சிரு, இதைத்தான் என்னால் உனக்கு செய்ய முடியும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. உடனே பேட்டு, இல்லை நீ சாரி எல்லாம் கேட்க வேணாம், எனக்கு நல்லாவே தெரியும் நீ இது எதுவுமே வேணும்னு நீ பண்ணியிருக்க மாட்ட, ஆனால் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்துருக்கலாமா, இன்னும் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. பேட்டுமே பிரேம்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் உன் கூட சேர்ந்துருக்கிற அந்த வாய்ப்பு கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பேட்டு,
இல்ல. நான் செல்ஃபிஷ்ஷா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் நான் உன் கூட இருந்தா அது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்பவே கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமுமே சொல்றாங்க. அதுக்கு பேட்டு, இல்ல நீ செல்ஃபிஷ் எல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட ஆசை என்னன்னா, நான் உன் கூட இருக்கணும். உன் கூட இருக்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வருவேன். எனக்கு உன் கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே சொல்றாங்க. அதுக்கு பிரேமு, இல்ல நான் எப்பவுமே உன்னோட இதயத்துல தான் இருப்பேன். உனக்குள்ள தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேட்டோட கை எடுத்து பிரேம் அவங்க நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு சொல்றாங்க. இங்க பாரு, நான் எப்பவுமே உனக்குள்ள தான் இருப்பேன் அப்படின்னுட்டு பேட்டோட தோள்லையுமே சாஞ்சுக்கிறாங்க. அப்போ பேட்டு சொல்றாங்க, "நாம் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயம் எல்லாமே நடக்கும் அப்படின்னுட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லவும் பிரேமுமே, "நானுமே இது எதையுமே எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு உன்னை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நான் எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஐ லவ் யூன்னு" சொல்லிட்டு பிரேமு அழுகுறாங்க. அப்போ பேட்டு, "நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் அத உனக்காக செய்வேன். இப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நான் இங்க இருந்து போறது தான் அதுக்கு சரியா இருக்கும்ன்னு" சொல்லிட்டு பேட்டுமே பிரேமோட முடிவை ஏத்துக்கிட்டு, "நான் இங்க இருந்து போறது தான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. பிரேமு, "என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே பேட்டு, "நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். போதும். சரியா? ஆனா நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டுமே வாங்கி வச்சிருந்தேன். ஆனா இப்ப அது எதுவுமே யூஸ் ஆகாதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிரேமு, "இல்ல. நான் அந்த கிஃப்ட்ட பார்க்கணும். நீ கொண்டு வான்னு" சொன்னதும் பேட் அவங்களுக்கு ஒரு ரிங் வாங்கி வச்சிருப்பாங்க. அத பிரேம் கிட்ட காட்டுறாங்க. உடனே பிரேமு, "இத நீ என்னோட கையில போட்டு விடுன்னு" சொல்லிட்டு அவங்க கையையுமே நீட்டவும், பேட்டுமே அவங்களுக்கு அந்த ரிங்க போட்டு விட்டுட்டு அவங்க கையில பிரேமோட கையில ஒரு கிஸ் பண்றாங்க. அப்போ பிரேமு, "நானுமே உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருந்த அந்த செயின கழட்டுறாங்க. "இது என்னோட சேலரி. என்னோட முதல் மாச சம்பளத்துல நான் இத வாங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத பேட்டுக்குமே போட்டு விடுறாங்க. இப்படி ஒரு மேரேஜ பார்த்துருக்க மாட்டோம். நம்ம பிரிய போறோம் அப்படின்னு தெரிஞ்சும், நம்ம மனசளவுல 2 பேருமே ஒருத்தரோட இதயத்துல இன்னொருத்தர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேட் அவங்க ரிங்க போட்டு விடுறது, பிரேமு அவங்க செயின போட்டு விடுறது, ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். மஞ்ச கயிறுல கட்டுனா தான் தாலியா? அதுதான் மேரேஜா என்ன? இல்லையே! நமக்கு புடிச்சவங்கள மனசுல நெனச்சுக்கிட்டு, ஒரு ரிங்கு போடுறது, ஒரு செயின் போட்டு விடுறது, ஏன் கையில சின்னதா ஒரு கருப்பு கயிற கட்டி விட்டா கூட, அது தாலி தானே! அதுவும் ஒரு மேரேஜ் தானே! இல்ல, இது என்னோட கருத்து கிடையாது. நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். அப்படி அவங்க 2 பேருமே மனசால ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டு, ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு, "நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரியா? நான் நம்புறேன். மறுபடியும் நம்ம பார்க்குற நாள் கண்டிப்பா வரும். ஸோ நான் அதுக்காகவே வெயிட் பண்றேன்" அப்படின்னு பேட்டுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இன்னைக்கு ஒரு நாள். இந்த ஒரு நைட்டு மட்டும் தான் நம்ம 2 பேரும் சேர்ந்திருக்க போறோம். ஸோ நீ கடைசியா என்கிட்ட ஒரு முறை லவ் யூன்னு சொல்லுவியான்னு" சொல்லி பேட்டு கேட்க, பிரேமுமே, "லவ் யூ. நான் உன்னை லவ் பண்றேன் பேட்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேட்டும், "லவ் யூ டூ. நானுமே உன்னை ரொம்பவே லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம், "இந்த நைட்டு, இந்த ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ என்னுடையவளா இருக்கிறியா? நீ எனக்கானவளா இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இந்த ஒரு நாள் நைட்டு நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா இருக்கிற கடைசி நைட் இதுதான். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீ என்னுடையவளா இருக்க முடியுமான்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே அப்படி கிஸ் பண்றாங்க. பிரியிற நேரத்துல ஒரு அழகான ரொமான்ஸ்ன்னு சொல்றதா, ஒரு வலியோட சேர்ந்த ஒரு ரொமான்ஸ். அன்னைக்கு நைட்டு 2 பேருமே ஒண்ணா இருக்கிறாங்க. மறுநாள் காலையில பேட்டு அவங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பிரேம திரும்பி பார்க்காம பாய்ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து போறாங்க. எங்க பிரேமு அழுதுகிட்டே இருக்காங்க. போறவள நில்லுன்னெல்லாம் சொல்ல முடியல. அது அவங்களோட முடிவு தான். ஸோ அங்கேயே அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேம் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அவங்க அம்மா கிட்ட, "நீ கேட்ட கிஃப்ட்டை நான் உனக்கு கொடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க.
அதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். சந்தோஷத்துல பிரேம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இத அவங்க அப்பாவுமே தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. அவருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனா பிரேமுக்கு அழுகை வருது. என்ன பண்றது? பேரண்ட்ஸுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இங்க பேட்டு இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றாங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு சுச்சுவேஷன் புரியுது. ஸோ பேட்டையுமே ஹக் பண்ணிக்கிட்டு எல்லாமே சரியாயிரும்டா, அழுகாத அழுகாதன்னு சொல்லிட்டு பேட்டை சமாதானப்படுத்துறாங்க. இங்க பிரேமோட வீட்டில் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன். எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா இருக்காங்க. பிரேமு அவங்க அம்மா முன்னாடி ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. வெளியில அப்படி காட்டிக்கிட்டு உள்ள அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் பேட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுந்து அழுகுறாங்க. பிரேம், நீ எங்க போன, நீ எங்க இருக்கன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுக கத்திக்கிட்டே அழுகுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஓடி வந்து, என்னாச்சுடா, அழுகாத அழுகாதன்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாயிரும்னிட்டு அவங்க அம்மாவுமே பேட்டை ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதலா இருக்காங்க. பிரேம் ஒரு பக்கம் தனியா இருந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. பேட்டு போட்ட ரிங்கை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேட்டு பிரேம் கொடுத்த அந்த இயரிங்ஸை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுகுறாங்க. 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியலை. லவ் பண்ணுற பர்சனை ஃபேமிலிக்காக பிரிஞ்சிருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம். அதை பிரேம நினச்சி அழுகவும், இன்னொரு பக்கம் பேட்டு பேரண்ட்ஸுக்காக என்னைய வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டாலே அப்படின்ட்டு அதை பிரேம் கிட்ட கேட்கவும் முடியல. அதை நினச்சி பேட் ஒரு பக்கம் ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பிரேம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே ஒர்க்குக்காக வர்றாங்க. அப்போ பவு, நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், கொஞ்சம் நீ உன்னையும் பார்த்துக்க. பேட்டு ஃபாரினுக்கு போக போகிறாளாம். ஸோ நீ லாஸ்ட்டாக ஒரு டைமு அவளை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரேமு, இல்லை, என்னால் பார்க்க முடியாது. நான் அவளை மறுபடி பார்த்துட்டேன்னா எனக்கு அவள் கூட போகணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கும். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்த்தேன்னா நான் அவள் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியாது. அவளை பார்த்தா நான் அவள் கூட போயிடுவேன். அதனால் நான் பார்க்கையுமே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட்டு ஃபாரினுக்குமே கிளம்புறாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பாவுமே சொல்கிறாங்க, நானுமே வரட்டா, நானுமே காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரேனே அப்படின்னு சொல்லவும் பேட்டு, இல்லை, நானே கிளம்புறேன், அது எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன நினச்சி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்களே காரை ஓட்டிக்கிட்டு வர்றாங்க. அப்படி காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது எல்லாமே பிரேமோட நினப்பு தான். பிரேம் கூட இருந்த அந்த அழகான நாட்கள் எவ்வளோ ஒரு அழகான நாட்கள் இல்லை. அந்த அழகான நாட்கள் எல்லாம் நினச்சி இனிமேல் அந்த லைஃப் எனக்கு இல்லைல்ல, என்னால் அந்த லைஃப்பில் வாழ முடியாதில்ல, நான் மறுபடி பிரேம் கூட சேர முடியாதில்ல, அந்த நாட்கள் எல்லாமே அப்படி ஒரு கனவாக போயிருச்சுல்ல அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நினச்சி அழுகுறாங்க. அந்த பிரேம் கூட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்டு, அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டது, ஒன்றா சேர்ந்து இருந்தது, அப்படி எல்லா விஷயத்தையுமே நினச்சி நினச்சி பார்த்து அழுகுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பிரேமு பேட் அவங்களுக்கு ஒரு சின்ன டால் ஹவுஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பேட்டு அப்படி கார் ஓட்டிட்டு போயிட்டுருக்குறாங்க. அவங்க அழுதுகிட்டே போயிட்டுருக்குறாங்க. அவங்க அழுதாலே அவங்களுக்கு நெஞ்சு வலிக்கும்ல. ஸோ அப்போ அந்த நெஞ்சு வலியுமே வருது. அப்படி நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு ஒரு கையால் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ரொம்பவே அழுகவும் அந்த நெஞ்சு வலி வந்து காரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் காரு ஆக்சிடெண்ட்டுமே ஆகிறது. பயங்கர சத்தம் கேட்குது. இங்கே இன்னொரு பக்கம் பிரேமு அவங்க அந்த டால்கோஸ் பொம்மையை பார்த்துக்கிட்டே அதை தூக்கிக்கிட்டே நடந்து வரும்போது அவங்களுக்கு தலை சுற்றி அவங்க ஒரு பக்கம் கீழே விழுகிறாங்க. பிரேம் ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. பேட்டுக்கு இன்னொரு பக்கம் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இதோட இந்த எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.